வணக்கம் நேர்களே. போன வாரம் நமது சந்தைகளில் ஒரு ஃபயர் ஒர்க். அதனால் நிஃப்டி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1000 புள்ளிகளுக்கு மேலே அதிகரித்து நம்மளுடைய சைக்கலாஜிக்கல் பேரியர் 25,000 சொல்லுவோம் இல்லையா, அதற்கு மேலே முடிவடைந்தது குறிப்பிடத்தக்கது. எல்லோருக்கும் இருக்கக்கூடிய முக்கிய கேள்வி இன்றைய தினம் என்னன்னு எனக்கு இப்பயே தெரிஞ்சிடுச்சு. வரும் வாரம் இந்த ரேலி கண்டினியூ ஆகுமா ஆகாதா, அதை கீழே கடைசி வரலையும் பாருங்கள், அதுக்குண்டான பதில் வரும். மேலும் போன வாரத்தில் பார்த்தோன்னா நிஃப்டி 7 மாதத்தினுடைய உச்சத்தை தொட்டது. மெயினாக இதுக்கு என்னெல்லாம் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டட் பை எஃப்ஐஐ ஒரு கண்டினியூ பையிங் சொல்லலாம். அவங்களுடைய இன்ஃப்ளோ கிட்டத்தட்ட அவங்க பார்த்தீங்கன்னாக்க 2 பில்லியனுக்கு வாங்கி அவங்க ஒரு ஹையஸ்ட் இன் 8 months அப்படிங்கிறத நிலைநாட்டியிருக்காங்க மே மாதத்தில், குறிப்பிடத்தக்கது. மேலும் நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் பார்த்தோன்னா 6 வருடத்தினுடைய லோவை தொட்டிருப்பதும் ஒரு பெரிய காரியம். அதுபோல் ஆப்டிமிசம் ஆன் இண்டோ யூஎஸ் அந்த ட்ரேட் டீல் இருக்கு இல்லையா, அது ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை கொடுக்கக்கூடுங்கிற ஒரு இம்பேக்டை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். மேலும் ஈஸிங் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான், அதுவும் ஒரு முக்கிய காரணி. ஸோ இவை எல்லாம் ஒட்டுமொத்தமாக குளோபல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்க 2% 7% வரை அதிகரித்ததை நாம் பார்க்க முடிஞ்சது. மேலும் யூஎஸ் சைனா ட்ரேடு அது டென்ஷன் ஈஸாக இருப்பதும், அதுமாரி டிராப் இன் யூஎஸ் இன்ஃப்ளேஷன் 4 இயர் லோவை தொட்டு இருப்பதும் ஒரு பெட்டர் இன்புட்டு. அதுமாரி ஆன்கோயிங் டாக்கில் ருஷ்யா அண்ட் உக்ரைன் அவங்க டைரக்டாக 2 பேரும் பேசிக்க போகிறாங்க ஆஃப்டர் 3 இயர்ஸுக்கு பிறகு. இதுவும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னு சொல்லலாம். மேலும் போன வாரத்தில் நம்மளுடைய ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஹிட் 7 month ஹை. ஸோ கிட்டத்தட்ட 690.1 பில்லியனாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது வரும் வாரம் எப்படி இருக்கும், நாம் எவையை பார்க்க வேண்டும், சந்தைகளில் எந்த மாதிரி விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். மெயினாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய முக்கிய ஒரு இது என்ன, இந்த ரேலி கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது. ரேலி தொடர்ந்து ஒரு மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகளுக்கு ஒரு குளோபலாகவும் பார்த்தோம்னாலும் லோக்கலாகவும் பார்த்தோம்னு வச்சுங்களேன், சப்போர்ட்டட் பை ஒரு ப்ராட்லி ஃபேவரபிள் என்வரிமெண்ட் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் சென்டிமெண்ட், இது ரெண்டும் மிக்ஸ் ஆகிறதுனால இந்த ரேலி கண்டினியூ ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஸோ அதற்கு ஏன் என்ன அப்படிங்கிறதையும் பின்னாடி பார்ப்போம். மெயினாக பார்த்தீங்கன்னாக்க 2 விஷயங்கள் நாம் நோக்க வேண்டும். முதலாவதாக நம்ம அந்த ஈஸிங் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான், அது ஒரு பெட்டர் ஒரு கான்ஃபிடென்ஸை எல்லாருக்குமே உலகம் பூராவும் கொடுத்ததுன்னு சொல்லலாம். அதேமாரி எதிர்பாராத விதமாக ரோல் பேக் ஆஃப் யூஎஸ் சைனா டாரிஃப் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய ஒரு டென்ஷனை ரிலீவ் பண்ணி விட்டதுங்க. அதேமாரி கிட்டத்தட்ட 4% மேலே பார்த்தீங்கன்னாக்க 4% கீழே யூஎஸ்னுடைய இன்ஃப்ளேஷன் விழுந்திருப்பதும் ஒரு குறிப்பிடத்தக்கது. அதுமாரி மார்க்கெட் சென்டிமெண்ட் பார்த்தீங்கன்னாக்க இவை எல்லாவற்றையும் வைத்து ஒரு பெட்டர் ஒரு பூஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அதுபோல் டைரக்ட் டாக் சொன்னேன் இல்லையா, முதலே சொன்னேன் இல்லையா, ரஷ்யா அண்ட் யுக்ரைன் 3 வருஷத்துக்கு அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால இருக்கிறத பார்த்தா அதுவும் ஒரு சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. ஸோ அதனால இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் டு த மார்க்கெட்னு சொல்லலாம். ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் வித் இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் போகும்பொழுது சந்தைகளில் ஒரு பெட்டர் ரியாக்ஷன்ஸ் இருக்கக்கூடும். மேலும் நம்ம இந்தியாவை பொறுத்தவரை 0 டாரிஃப் ட்ரேட் பிட்வீன் யூஎஸ் அண்ட் இந்தியா, அது கூடிய விரைவில் முடியறதுக்குண்டான வாய்ப்புகளும் தெரிகிறது. அதுபோல் நாம் பார்க்க வேண்டியது எஃப்ஐஐ இன்ஃப்ளோ கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த இதில் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். போன வாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,925 கோடி ரூபாய் எஃப்ஐஐ வாங்கியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தோம்னா 9,500 crores வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த வாரம் அவங்களுடைய இன்ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டும். அதுபோல் ஸ்ட்ரெங்தனிங் இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸுக்கு அந்த இன்ஃப்ளோ ஒரு பெட்டர் ரியாக்ஷனாக இருக்கக்கூடும். அதேமாரி
நிறைய மைக்ரோ அண்ட் மேக்ரோ டேட்டா வர இருக்கிறது. மெயினாக வந்து பார்த்தோன்னா இந்த மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் அண்ட் காம்போசிட் PMI எல்லா நாடுகள்லையும் வர இருக்கு. இது ஒரு முக்கிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடும். மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது முதலாவதாக டிஃபென்ஸ் செக்டார், இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் அண்ட் ஒரு ஃபேவரபிள் ஆர்டர் புக் அதிகரித்து கொண்டே இருக்கிறதுனால இந்த துறைகளிலும் இந்த வாரம் வந்து மொமெண்டம் இருக்கக்கூடும். மேலும் அடுத்தது பார்த்தோன்னா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், ஏன்னா க்ரூட் ஆயில் பிரைஸ் விழுந்திருக்கு இல்லையா, ஸோ அதனால இந்த கம்பெனிஸினுடைய மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த US ஈரான் டீல் முடியறது இல்லையா, அதுவும் வந்து அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் பிரைசஸ்ல வந்து ஒரு ரிலீஸ் கிடைக்கும். அதனால தான் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸில் மொமெண்டம் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென் ரயில்வே ஸ்டாக்ஸ், அதுலேயும் வந்து கவர்மெண்ட்டினுடைய ஆர்டர்ஸ், கவர்மெண்ட் ஃபோக்கஸ் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங், அந்த துறையும் நன்கு இருக்கும். தென் மெட்டல் இண்டஸ்ட்ரி பார்த்தோம்னா இது வந்து ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் இந்த வாரம் இருக்கக்கூடும். ஏன்னு பார்த்தோம்னாக்க ஆன் அக்கௌண்ட் ஆஃப் US அண்ட் சைனா அந்த அன்எக்ஸ்பெக்டட் ட்ரேட் டீல் சொன்னேன் இல்லையா, அது ஒன்று. தென் US டாலர் இண்டெக்ஸும் விழுவது. தென் LME பேஸ் மெட்டல் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக மெட்டல் ஸ்டாக்ஸும் இந்தியாவில் வந்து ஏறக்கூடும். ஸோ அதனால் வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். அதுமாரி பவர் அண்ட் பவர் அசோசியேட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ், அதில் என்ன போன வாரம் டாடா பவர் ரிசல்ட்ஸ் அருமையாக வந்திருக்கிறது. நாம் ஒரு சம்மருடைய பீக்கில் இருக்கிறதுனால பவர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்ற காரணத்தினால் அந்த துறையிலையும் மொமெண்டம் இருக்கக்கூடும். அதேமாரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாமும் பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் அதெல்லாமும் ஒரு மொமெண்டம் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் மான்சூன் நன்கு இருப்பதனால ஸோ அதுக்கு ரிலேட்டடாக ஃபெர்டிலைசர் அண்ட் டிராக்டர்ஸ் அந்த துறைகளையும், அது வந்து இப்போ புதன்கிழமையிலேருந்து அதில் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது, அந்த துறைகள்லையும் ஒரு பெட்டர் மூவ்மெண்ட் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்தது PSU பேங்க்ஸ், வரக்கூடிய RBI மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இப்பயே வந்து வர ஆரம்பித்து விட்டது. ப்ளஸ் அந்த Q4 ரிசல்ட்ஸ் நன்கு இருக்கிறதுனால PSU பேங்க்ஸ்லையும் மொமெண்டம், அதாவது பேங்கிங் செக்டாரில் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். இவை எல்லாவற்றையும் விட IPO பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆக்டிவிட்டி வந்திருக்கு. இந்த வாரத்தில் 5 புது IPO லிஸ்ட் ஆகுது, புதுசாக வருது. 3 IPO லிஸ்டிங் இருக்கு. இவையெல்லாம் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் டு த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெக்னிக்கலாக மார்க்கெட்டை பார்த்தோம்னா நிஃப்டி வந்து ஒரு கன்சாலிடேஷன் மூவ் சொன்னோம் இல்லையா, அதில் இருந்து அந்த நெக்ஸ்ட் மூவுக்கு இப்போ அந்த பிளைட்டுக்கு வந்து என்டர் ஆகிற மாதிரி தெரியுது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 24,900க்கு மேலேயே, அதனால் நம்ம 25,000க்கு மேலே இருக்கிறதுனால நிஃப்டியை பொறுத்தவரை 25,200 to 25,600 ரேஞ்ச் வரலையும் மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. டவுன் சைடுன்னு பார்த்தோம்னா 24,850 to 24,750, 24,750 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் நண்பர்களே, ஏப்ரல்லேருந்து இப்போ இதுவரையிலையும் பார்த்தோன்னு வச்சுங்களேன், நிஃப்டியை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் வந்த லோ வந்து 21,800. இப்போ இன்னைக்கு பாருங்க கிட்டத்தட்ட 3,300 புள்ளிகளுக்கு மேலே நிஃப்டி அதிகரித்திருச்சிருக்கு. எல்லாரும் வந்து நம்ம நேற்று கூட நம்மளுடைய வீடியோவில் சொன்னோம் SIPயை பற்றி, அதேமாரி நிறைய ரீல்ஸில் சொல்லியிருக்கோம். SIPயை ஸ்டாப் பண்ணாதீங்க, நீங்கள் வாங்கக்கூடிய ஸ்டாக்ஸோ இல்லை டைரக்ட் ஈக்விட்டியில் பண்ணுறதோ அது எதையுமே வந்து நிறுத்தாதீங்க. உங்களால் வந்து மார்க்கெட்டை வந்து டைமிங் பண்ண முடியாது, நம்ம வந்து ஆன்போர்டில் போய்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒரே மாதத்தில் பாருங்கள் 3,300 புள்ளிகள் நிஃப்டி கண்ணெதிர ஏறி இருக்கு. என்ன பண்ணீங்க, எல்லாம் வந்து வாரில் வந்து இந்தியா போயிடும், வாரில்னால பிரச்சனையாகும், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அது பாட்டுக்கு அது வேலையை பண்ணும், இது பாட்டுக்கு இது வேலையை செய்யும். ரெண்டாவது வந்து இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது அதனுடைய வீக் அண்ட் ஸ்ட்ரென்த்தை பார்த்து தான் நம்ம அதுக்கு சொல்லுமே தவிர வீக்காக இருக்கும்போது அது மாதிரியான விஷயங்களை நாம் சொல்ல மாட்டோம். அடுத்தது பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்க ஒரு புல்லிஷ் கேண்டில் எபோவ் 55,000 இருக்கிறதுனால இதிலிருந்து பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 1000 புள்ளிகள் மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. அதே மாதிரி கீழே ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 54,500ஆக இருக்கக்கூடும். ஸோ இவை எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக வைத்து பார்க்கும் பொழுது இன்வெஸ்டர்ஸ் பூஸ்டிங் சென்டிமெண்ட் அண்ட் கம்ப்ளீட் வந்து ஒரு குளோபலாக இருக்கக்கூடிய
ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் இதை வைத்து பார்க்கும் பொழுது ரேலி வரும் வாரமும் கண்டினியூ ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. அதனால் வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக். நன்றி, வணக்கம்.